அனைவருக்கும் வணக்கம். சிந்திக்க பிள்ளைங்க நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்கள் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறந்தநாள் காணும் அனைத்து நல்லவங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம அப்பாச்சி கதைகள் பார்த்துருக்கோம் இல்லையா? அதில் அடுத்தது என்ன கதைன்னு பாருங்களேன். நடைக்கீரை. ஒரு நாள் டில்லி பாதுஷா என்ன பண்ணாராம், கிருஷ்ணதேவராயருடைய அமைச்சரவையில் இருக்கிற அப்பாச்சியை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டாராம். அவர் ரொம்ப சமயோஜிதமாக யோசித்து நல்ல முடிவெல்லாம் சொல்கிறாரு, அவரால் அந்த நாட்டுக்கே பெருமையாக இருக்குது அப்படின்னோடனே பாதுஷாவுக்கு கோபம் வந்துருச்சு. சரி, நம்ம அவர்கிட்ட ஒரு கேள்வியெல்லாம் கேட்கணும், அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணாராம், ஒரு கடிதம் எழுதினாராம். அதில் என்ன எழுதியிருந்தார் அப்படின்னா, உங்கள் நாட்டினோட அடையாளமாக சில பொருட்கள்லாம் எனக்கு தேவைப்படுது, அதனால் எனக்கு கொஞ்சம் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். என்னென்ன பொருள் அப்படின்னா, நடைக்கீரை 1, 2 குடை பூசணிக்காய், 3 குழிக்கிணறு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாராம். அதுக்கு ராயர் என்ன பண்ணாராம், மனசில் என்ன நினச்சிட்டு இருக்காரு, நம்மளை ஒரு முட்டாளாக்குன்னு நினைக்கிறாரா, எப்படி குடத்துக்குள்ளார ஒரு பூசணிக்காய் காய்க்கும், அதுக்கப்புறம் நடைக்கீரைனாக்கா என்னக்கா, கீரை பாத்தி கட்டி வளர்க்க தான் செய்வாங்க, அது எப்படி நடந்து போகும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாராம். அது என்ன குழிக்கிணறு அப்படின்னு, அதுவும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்பாச்சி வந்தாராம். அவர்கிட்ட கேட்டாராம், இது மாதிரி பாதுஷாங்கிறவர் கடிதம் எழுதி அனுப்பியிருக்காரு, அவரை என்னப்பா செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இதெல்லாம் ஒரு விஷயமா, அவங்களுக்கு நம்ம சரியான பாடம் சொல்லி கொடுக்கணும், இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நாளில் உங்களுக்கு தேவையான பொருளை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி திரும்பவும் நீங்கள் கடிதம் எழுதுங்க ஐயா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்களாம். கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணார், பாதுஷாவுக்கு ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்து விட்டுட்டாராம். அதுக்கப்புறம் ஒரு மொட்டை மாட்டு வண்டியில் மணலை கொட்டி அதில் ஒரு பாத்தி கட்டி கீரையை விதைச்சி அதை வளர்க்க வச்சாராம். அந்த கீரையும் நல்லா வளர்ந்து வந்துச்சான். அது ஒன்று நடைக்கீரை ஆயிடுச்சு. அடுத்தது ஒரு பூசணிக்காய் செடியிலேருந்து சின்ன பூசணிக்காய் வளர்ந்துருந்துதான், அதை எடுத்து குடத்துக்குள்ளார வச்சு அதை பக்குவமாக வளர்த்தாங்களாம். வளர்த்தோன்னே அந்த பூசணிக்காய் கொஞ்சம் பெருசாகிடுச்சான். அதை 2ஐயும் கொடுத்து விட்றாங்களாம். 3வது குழிக்கிணறு அப்படின்னு சொன்னோன்னே, அந்த குழிக்கிணறுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கடிதத்தில் பதிலை அனுப்புங்க அப்படின்னு சொன்னாராம். என்னன்னா, எங்களுடைய ஒரு நாட்டில் குழிக்கிணறுங்கிறது இல்லை, ஆனால் அதோட மாதிரி உங்கள் ஊரில் இருந்தாக்கா அதை அனுப்பி வைங்க, அதேமாரி நாங்களும் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்றத எழுதி அனுப்புங்க ஐயா அப்படின்னு சொன்னோன்னே ராயருக்கு ஒரே சந்தோஷமாக போயிடுச்சு. உடனே அப்பாஜி சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே அனுப்பி வச்சுட்டாங்களாம். அனுப்பி வச்சோடனே டில்லி பாதுஷாவை என்ன பண்ணாராம், பார்த்துட்டு, ஆஹா, இப்படி ஒரு சமயோஜ புத்தி இருந்தனால தான் அந்த நாடு இன்னும் செழிப்பாக இருக்குது, அந்த மாதிரி அறிவாளியை அவர் கிருஷ்ணதேவராயர் தன்னோட அரண்மனையில் வச்சுருக்கிறதுனால தான் அந்த நாட்டுக்கே பெருமையாக இருக்குது, இதை நான் நல்லா உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். ராயரை மட்டம் தட்டி பேசுகிறத அன்னையிலேருந்து விட்டுட்டாராம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.